ஒரே நாளில் 4 பேர் பலி, 2 பேர் படுகாயம். உயிரிழப்பு விவரங்களை வெளியிட்ட இஸ்ரேல். தங்கள் தரப்பில் 4 வீரர்கள் பலியான நிலையில் 2 பேர் படுகாயம் அடைந்துள்ளதாக இஸ்ரேல் சனிக்கிழமை அன்று தெரிவித்துள்ளது. இதனால் அதிகாரப்பூர்வ பலி எண்ணிக்கை 28ஆக உயர்ந்துள்ளது. உயிரிழந்த 4 வீரர்களின் பெயர் மற்றும் வயது, பதவி உள்ளிட்ட விவரங்களையும் இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது. இதில் 4 பேரும் 30 வயதிற்கும் குறைவான இளம் வீரர்கள் ஆவர். முன்னதாக வெள்ளிக்கிழமை மூத்த கமாண்டோ வீரர் ஒருவர் உயிரிழந்ததாக இஸ்ரேல் கூறியிருந்தது. காசாவை வடக்கு, தெற்கு என 2ஆக பிரித்துள்ள இஸ்ரேல் இரு பகுதிகள் இடையான போக்குவரத்தை துண்டித்து உள்ளது. காசா சிட்டி பகுதியை கடல், வான், தரை என 3 வழிகளில் தாக்கி வருகிறது. வடக்கு காசா தான் ஹமாஸின் முக்கிய தளம் என்பதால் முதலில் அதனை குறிவைத்துள்ளது இஸ்ரேல். ஹமாஸின் ஏராளமான வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஆயுதங்கள், சுரங்கங்கள் அழிக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் தொடர்ந்து கூறி வருகிறது. தரைவழி தாக்குதலில் இஸ்ரேல் தரப்பில் பலியான ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை 28ஆக உயர்ந்துள்ளது. அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் தற்பொழுது தரைவழி தாக்குதலில் கொல்லப்பட்ட ராணுவ வீரர்கள் என மொத்தம் 345 பேர் இதுவரை பலியாகியுள்ளனர்.